அடுத்தது அல்லாஹ் சொல்றான், நம் தூதராகி அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் அவருக்கு யாதொரு இழப்பும் இல்லை. இங்க ரசூலுல்லாஹ்வுடைய உதவி என்ன உதவி? பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வச்சு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு, பாவம் மனுஷன், பொழைக்க தெரியாமல் இருக்கிறாரு, ஏதாவது உதவி செய்யுங்க. இந்த உதவியா? இங்கே எந்த உதவி பேசப்படுது? தீனுக்காக உதவி செய்யணும். இங்கே அல்லாஹ்வுடைய அன்சாரிகளாக நம்ம மாறணும். அன்சாருல்லா அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் யாரு? இவருங்கிட்ட கேட்குறாங்க இல்லையா, ஈசா நபிகிட்ட. அப்போ ஈமாம் இஸ்லாத்திலேயே இருக்கிறதுலே உயர்ந்த போஸ்ட் எது அப்படின்னா முஸ்லீமு, அதுக்கு மேலே மூமின்னு, அதுக்கு மேலே முஹ்சின், அதுக்கு மேலே யார்? அன்சார். அல்லாஹ்வுடைய அன்சார், அல்லாஹ்வுடைய உதவியாளராக நம்ம மாறணும். அல்லாஹ் எதுக்கு உதவி கேட்பான்? அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ தீன் என்ன விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரசூல்லா உதவி செய்ய மாட்டீங்களா? கூட போக மாட்டீங்களா? உங்களுக்கு பிஸ்னஸ் பெருசாக இருக்கா? பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், நிராகரிப்பவர்கள் அவளை வெறியேற்றிய போது நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து இருக்கிறான். வெளியேற்றினாங்கல்ல. எப்போ வெளியேற்றினாங்க? மக்காலா, தாயிஃபில் வெளியேற்றினது. அதாவது மதீனாவுக்கு வெளியேற்றினது ரசூல்லாவாக வந்தது. தாயிஃபில் வெளியேற்றினது தான் ரசூல்லாவை ஊரை விட்டு துரத்துனது. அப்போ தாயிஃபில் வெளியேறிய போது அல்லாஹ் தானே உதவி செஞ்சான். அப்போ யார் உதவி செஞ்சாங்க? யாருமே உதவ முடியாத ஒரு சிச்சுவேஷன். அபூபக்கர் ரலியல்லாஹு கூட உதவ முடியல. தானும் தன்னுடைய வளர்ப்பு மகன் மட்டும்தான் போகிறாங்க. அப்போ அந்த முத்தீம்ங்கிறவர் தன்னுடைய மகன்களை கேடயமாக ரசூலா வச்சு அந்த அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா? அது இன்ஷால்லா அது பேசியிருப்போம், நம்ம இதில் முன்னாடி பேசியிருக்கோம். தாய் ரசூல்லாவுடைய ஹிஜ்ரத் சம்பந்தமாக பேசும்போது அதை பேசியிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போவும் நான் தானே உங்களுக்கு உதவி செஞ்சேன். அதாவது என் நபியை நான் அம்மோன்னு விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அப்புறம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இருவரும் குகையில் இருந்த போது இருவரில் ஒருவராக யார் இருந்தா? அபூபக்கர் இருந்தார் இல்லையா? அவர் சொல்றாரு, அவர் தம் தோழரிடம் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறிய நேரத்தில் அப்போது அல்லாஹ் அவர் மீது தன் சாந்தியை இறக்கி வைத்தான். ரசூல்லா வலுப்படுத்தினான். அந்த குகையுடைய சிச்சுவேஷன் அதை நினைச்சு பாருங்க, எந்த அளவுக்கு எதிரிகள் விரட்டிட்டு வந்தாங்க. விரட்டிட்டு வரும்போது அல்லாஹ் காப்பாத்தினல்ல. இப்போ நீங்கள் இப்போ தபுக்கில் நான் காப்பாற்ற மாட்டேனா? நான் உதவி செய்ய மாட்டேனா? தேவையில்லை. உண்மையிலே தபுக்கு போகிற அல்லாஹ் தான் ஜெயிச்சு கொடுத்தான். அல்லாஹ் தான் உதவியும் செஞ்சான். அது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல அல்லாஹ் பட்டியல் போடுறான், நபிக்கு எவனுடைய உதவி தேவையில்லை. ரசூல்லா சொர்க்கத்துக்கு போகிறது எவனும் ஹெல்ப் பண்ண வேண்டியது இல்லை. ரசூல்லா எதுக்கு கூப்பிட்டாங்க, என்ன வேலை இந்த உம்மத் மேலே வச்சாங்க, அதை பார்க்கணும். மேலும் நீங்கள் பார்க்க முடியாத படைகளை கொண்டு அவரை பலப்படுத்தினான். அசல் படை இன்னொன்று வச்சிருக்கான் அல்லாஹ், அந்த படையை வச்சு அவரை பலப்படுத்தினான். நிராகரிப்போரின் வாக்கை அல்லாஹ் கீழாக்கினான். நிராகரிப்போருடைய வாக்கு கீழே இருக்கணும், அல்லாஹ்வுடைய வாக்கு மேலோங்கணும்.